ஹைடா பட்டர்ஃப்ளைஸ் வெல்கம் பேக் டு ஒரு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார்குழல் கடவி எபிசோட் 32 தான் பார்க்க போகிறோம். போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பாட்டு பாருங்கள், அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். அந்த மதிய நேரம் உச்சி வெயில் மண்டையை பொழந்துட்டுருக்கு. அங்கே காலேஜ் பார்க் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்த நீங்கள் மாறன், இந்த போஸ்ட் ஓகேவா பாரு. தன் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு இருந்துட்டு இருந்த மாறன், இது என்னவோ பாஸ்போர்ட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது டார்லிங், வேறு ஏதாவது போஸ்ட் கூட அப்படின்னு. அவ்வளோ கேவலமாகவா இருக்குது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பெஞ்சில் கால் நீட்டி உட்காடுறீங்க. தன் கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்க, நீ எவ்வளோ பெரிய நடிகைன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இவ்வளோ மோசமாக போஸ்ட் கொடுக்குற, வேறு ஏதாவது நல்ல போஸாக கொடு டார்லிங் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கோமே. அட போடா, எனக்கு என்ன போஸ்ட் கொடுக்குறதுனே தெரியல, கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போஸ்ட் போட்டே ஆகணுமா டார்லிங்? இதுக்கு முன் நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தலை. இனிமேல் நம்ம சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும், அப்போ தான் நம்முடைய ஃபேன் பேஸ் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அதிசயமாக நீ அழகாக இருக்க, அது ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து போஸ்ட் பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு அவனை முறைச்ச. நீங்கள், நான் உன்னை லைப்ரரியில் எடுக்க சொன்னேன், புக்கெல்லாம் எடுத்துட்டியா, அதை போய் முதல்ல கொண்டு வா அப்படின்னு அவனை திட்டவுமே. சரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போக, நீங்கள் உங்கள் ஃபோன் கேமராவில் தன்னை பார்க்குறீங்க. உண்மையாகவே அழகாக தான் இருக்கீங்க. தன் தலைமுடியை லைட்டாக ஒதுக்கின நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆசைத்தோண தன்னை ஒரு செல்ஃபி எடுத்து ஆரம்புக்கு அனுப்பலான்னு யோசிக்க உங்களுக்கு அவ்வளோ தயக்கமாக இருக்குது. தன்னாகவே ஆரம் கூட அதிகமாக நெருங்க ஆரம்பிக்கிறோமோ, சரியாக தப்பான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க உங்கள் பக்கத்தில் வந்த ஒருத்தவன், என்ன ஹீரோயின் மேடம், எக்ஸாம் ரொம்ப நல்லாவே எழுதியிருக்கீங்க போல் அப்படின்னு தனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட குரலை கேட்டு நீங்கள் திரும்பி பார்க்க அங்கே நின்றுட்டு இருந்த சிவாவை பார்க்குறீங்க. வாங்க சீனியர், அரியர் வந்தால் தான் ஆளை பார்க்க முடியுது, இந்த முறையாவது அரியர் கிளியர் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க பெஞ்சில் உட்காந்தவன். என்னது சீனியரா? நம்ம 2 பேரும் ஸ்கூலில் கிளாஸ்மேட், அது ஞாபகம் இருக்கு இல்லையா? 2 வருஷம் லேட்டாக படித்தா உடனே சீனியர் ஆகிடுவேனா அப்படின்னு அவன் கேட்க, அதை கேட்டு சிரிச்ச நீங்கள், சரி உன் ஆஃபீஸில் இன்னுமா நீ அரியர் கிளியர் பண்ணதை கண்டுபிடிக்காமல் இருக்காங்க அப்படின்னு கேட்க தன் காலில் தூக்கி விட்டவன், ஹெச்ஆர் மேடமே நம்ம கையில் இருக்கும்போது நம்மளை யார் கேட்க போகிறது அப்படின்னு அவங்க கெத்தாக சொல்ல, உங்கள் முகம் லேசாக மாறுது, இது எத்தனாவது கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல கொஞ்சம் யோசிச்ச சிவா, 6ஆ 7ஆ அப்படின்னு உங்ககிட்டமே கேட்க, நீங்கள் இப்போ தன் விளையாட்டுத்தனத்தை நிறுத்தி, நீ ஏன் சிவா இப்படி மாறிட்ட, ஸ்கூல் படிக்கும்போது நல்லா தானே இருந்த அப்படின்னு கேட்க, அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே பெஞ்சில் சாஞ்சு உட்காந்தவன், ஸ்கூல் படிக்கும்போது நீயே எனக்கு ஓகே சொல்லியிருந்தா நான் நல்ல பையனாகவே இருந்திருப்பேன், நீ தான் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டியே, அதான் டாபிக் வேறு திசை பார்க்க போகிறத ஃபீல் பண்ண. நீங்கள் சரி இந்த ஹெச்ஆராவது கல்யாணம் பண்ணிக்குவியா இல்லை கழட்டி விட்டுடுவியா அப்படின்னு அவன் ரொம்ப கேஷுவலாக, கல்யாணத்தை பற்றி பேசாத வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போகும், கல்யாணத்தை பற்றி பேசினா கட் பண்ணி வேண்டியது தான் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு என்னவோ மாதிரி ஆகிடுச்சு சிவா அப்படின்னு நீங்கள் ஏதோ பேச வர, ப்ளீஸ் ஒயன் அட்வைஸ் எல்லாம் பண்ணாத, நீ சொன்ன அதே டைலாக் தான், ஒருத்தருக்கு காதல் ஒரு முறை தான் வரும், எனக்கு ஆல்ரெடி உன் மேலே வந்துடுச்சு, நீ என் காதலை ரிஜெக்ட் பண்ணிட்ட, என் காதல் முடிஞ்சிடுச்சு, எனக்கு மறுபடியும் அதே போல் ஒரு காதல் கிடைக்கல, அதனால் நான் நிறைய பெண்கள்கிட்ட இருந்து அதை தேடிட்டுருக்கேன், அதே நேரம் பெண்கள் கூட எந்த அளவுக்கு நடந்து கொள்ளணுன்றது எனக்கு தெரியும், நான் என் எல்லையை மீற மாட்டேன், நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் செஞ்சு திருத்துறது உங்களுடைய வேலையெல்லாம் இல்லை, அதனால் நீங்களும் அதுக்கு மேலே எதுவும் பேசாமல் இந்த முறையாவது அரியர் கிளியர் பண்ணிடுவியா அப்படின்னா, தெரியலையே, ஆனால் நீ ரொம்ப நேரமாக எழுதிட்டு இருந்ததை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சு, பாஸ் பண்ணிட மாட்டேதானே அப்படின்ட்டு அவன் விளையாட்டாக கேட்டாலும் அவன் மனசில் அதே பயம் இருக்கத்தான் செய்யுது. அவன் காலேஜ் முடித்து இத்தனை வருஷம் ஆனதுக்கப்புறம் அரியர் முடிக்காமல் ஒவ்வொரு அரியர் எக்ஸாமுக்கும் வந்து எழுதுகிற ஒரே காரணம் நீங்கள் மட்டும்தான். இதனால் அவன் வேலையில் கூட அவனுக்கு அதிகமான ப்ரமோஷன் கிடைக்கிறது இல்லை, ஆனால் அவனுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியல. அரியர் எழுத போகிறோன்றாலே அவனுக்குள்ளே ஒரு வித உற்சாகம் வந்துடும். அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தபடி அங்கே வேகமாக ஓடி வந்த மாறன், டார்லிங் கிளம்பலாமா அப்படின்னா அவனை பார்த்த நீங்கள், சரி சிவா நான் கிளம்புறேன், எனக்கு தெரிஞ்சு நீ நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நான் இந்த எக்ஸாம் ரொம்ப நல்லாவே எழுதியிருக்கேன், கிளியர் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, சிவாவோட முகமே மாறுது, இருந்தாலும் வெளில காட்டிக்கொள்ளாமல், சூப்பர், ஆனாலும் நான் அவனை பார்த்துட்டே தான் இருப்பேன், இனி டிவியில் வருவல்ல அப்படின்னு. ஹீரோயின் மேடம் கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க உங்களுக்கு ஒரு நொடி தயக்கமாக இருக்குது. ஒரு நடிகையே எல்லோரும் உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள விரும்புவாங்கன்றது உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தயங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ தானே, யார் கூடவோ ஃபோட்டோ எடுக்க போகிற, அடுத்த வருஷம் நான் கையில் பிடிக்க முடியுமான்னு கூட தெரியல, நானும் ஒயன்னு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே பந்தா பண்ணிப்பேன்ல அப்படின்னு விளையாட்டாக கேட்க, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு தலையசைக்க, மாறன் வேகமாக அவங்க 2 பேருக்கும் ஓடி வந்து நின்னவன், நானும் வரேன் அப்படின்றான். சிவாவுக்குள்ளுக்குள்ளே கடுப்பாக இருக்குது, அவனுக்கு மாறனை பார்த்தாலே பிடிக்காது, அவன் எப்போல்லாம் உங்ககிட்ட பேசுகிறானோ அப்போது எல்லாம் மாறன் டார்லிங்னு உங்களுக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவான், அதுவும் நீங்கள் அவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அவனை இன்னும் உசுப்பேத்தா, ஆனால் உங்களுக்கு தன் மேலே விருப்பம் இல்லாத போது அது எதையும் வெளிக்காட்ட முடியாது, அதனால் அவன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு ஸ்மெல் பண்ணுறான்.
டேய் தம்பி, இப்போ நான் இந்த ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் போட்டால் என்னென்னு சொல்லி போடுறது? நடிகை ஒய்யனோ அவனோட அசிஸ்டண்ட் கூட நான் ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்லியா ஃபோட்டோ போடுறது? இப்போ நீ அவளோட அசிஸ்டண்ட், அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அவன் சொல்ல, மாறனுக்கு அது தெரியும். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோக்கள் அவன் வெளியிடக்கூடாது, அது உங்களுக்கு தான் கெட்ட பேரை கொண்டு வரும். மாறன் கையில் ஃபோனை தெரிஞ்ச சிவா, எங்கள் 2 பேரையும் ஃபோட்டோ எடு அப்படின்னா, உங்களுக்கு பெருசாக அதில் ஈடுபாடு இல்லை, நீங்கள் நடிகையாக இல்லாமல் வேறு யாராவது இருந்திருந்தால் இப்படியெல்லாம் புகைப்படம் எடுக்க அனுமதிக்க மாட்டீங்க. ஒரு நடிகைன்னா உங்களுக்கு ப்ரைவசி எல்லாம் இருக்காதுன்றது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் இருக்கும். அதனால் மாறனை பார்த்து சரின்ற மாதிரி தலையசைக்க 2 பேருக்கும் நடுவில் நல்ல இடைவெளி இருந்தது. மாறன் அவங்கள ஃபோட்டோ எடுத்து கொடுக்கவும், வெயிட் பண்ண நான் போஸ்ட் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் முன்னாடியே ஃபேஸ்புக்கில் அந்த ஃபோட்டோவை பதிவேற்றி விட்டு அவன் கூட ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. மாறன் முகமே சரியில்லை. அதை பார்த்த நீங்கள், மாறன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, டார்லிங் எனக்கு என்னவோ இவன் உனக்காக தான் இத்தனை முறை ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். இனி நீ எல்லாருக்கிட்டையும் இப்படி கேஷுவலாக பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ண அப்படின்னு. அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் காரில் கிளம்ப, உங்கள் கூட இன்றைக்கி எடுத்த ஒரு புகைப்படத்தை தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்தில் பதிவேற்றினவ தங்கள் வீட்டுக்கு வர, அங்கே வெளியில் காத்துட்ருந்த தன் அக்காவை பார்த்தவ புருவங்கள் சுருங்க, இவங்க என்ன பண்ணுறான்ற மாதிரி வேகமாக மியா பக்கத்தில் வந்து, அக்கா என்னாச்சு, நீங்கள் என்ன பண்ணுற, நீ ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு கேட்க, இல்லை சும்மா தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டு அவள் சொல்லவும், அவள் அப்படியெல்லாம் சும்மா தன்னை பார்க்க வரமாட்டாலே மனசுக்குள்ளே தோன்றினாலும், நீங்கள் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் மாறனை திரும்பி பார்க்குறீங்க. மாறா, ஆண்டி உன்னை வீட்டுக்கு வர சொன்னாங்க, நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு அவனை அனுப்பி வச்சுட்டு தன் அக்காவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உனக்காக தான் லஞ்ச் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு மியா மதிய உணவை வாங்கி வந்திருக்கு. 2 பேரும் பால்கனியில் உட்காந்து சாப்பிட்டபடியே, என்னாச்சு திடீர்னு பார்க்க வந்திருக்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா தான் வந்தேன் அப்படின்னு மியா மழுப்பலாக பதில் சொல்ல, பரவாயில்ல சொல்லு, எந்த விஷயம் இல்லாமல் நீ வரமாட்டியே அப்படின்னு கேட்கவுமே, உனக்கு தெரியும் ஜியான் அப்பா உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காரு, அதனால் ஜியானுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்காரு, நம்ம வீட்லேயும் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்காங்க, நல்ல விஷயந்தான் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆரம் உணவை வாய் அருகில் கொண்டு போன நீங்கள் கைகள் அப்படியே நிற்க மியா முகத்தை பார்க்குறீங்க. நான் எதுவும் தப்பாக சொல்ல வரல. ஆக்சுவலாக ஜியானோட அப்பா ஜியானையும் ஆரமையும் ஒன்றா சேர்ந்துருக்கணும், அவங்க 2 பேரும் கம்பெனியை ஒன்றா நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. ஜியானோட அப்பா என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு நமக்கே தெரியும், ஆனால் 2 பேரும் மட்டும் ஒற்றுமையாக இருந்தால் அவர் நிச்சயம் இதுக்கு சம்மதிப்பார். அவங்க குடும்பத்தோடு வந்து பொண்ணு கேட்டால் நம்ம வீட்லேயும் சரின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு வாய் கூட இறங்கலை நீங்கள் சாப்பிடாம. இதில் நான் என்ன பண்ணணும்? எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் இப்போ அதிகமாக கான்டாக்டில் இல்லை, இருந்தாலும் நீ சொன்னால் ஆரம் கேட்பாரு. நம்ம எதுவும் தப்பு பண்ண போகிறது இல்லையே, அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்த்து வைக்க போகிறோம், அவ்வளோதானே. நீ ஒரு முறை அவர்கிட்ட பேசிப்பார். ஏற்கனவே அவங்க குடும்பம் பிரிஞ்சிருக்கு, இப்போ இவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் யாரோ போல இருந்தால் நல்லாவா இருக்கும். அன்றைக்கி அந்த பார்ட்டியில் ஆரம் சரியாக பேசலன்னு ஜியான் எவ்வளோ வருத்தப்பட்டார் தெரியுமா. நீங்கள் எந்த பதிலும் சொல்லலை, உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் உங்கள் அக்கா பேசுறதை மட்டும் அமைதியாக காதில் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே தன் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு இருந்த ஆரம் தன் முன்னாடி உட்காந்துருக்க தன் அண்ணனை யாரோ மாதிரி பார்க்குறான். இங்கே பாரு, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறதெல்லாம் நிச்சயமாக நடக்கவே நடக்காத காரியம். அதுக்காக நம்மளுடைய கம்பெனியை நீ அப்படியே விட்டு விடலான்னு நினைக்கிறியா? இதனால் உன்னுடைய கம்பெனிக்கு தானே கெட்ட பேர். கடைசியாக வந்த ப்ராஜெக்ட் எதுக்காக உன் கையை விட்டு போச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு அவன் கேட்க, ஆரம்புக்கு அது தெரியும். அவன் அப்பாவோட கம்பெனியில் இருந்த பொருட்கள் தரமானதாக இல்லைன்னு தான் அந்த கையை விட்டு போணுச்சு. ஆரம் கொஞ்சம் கோவமாக எழுந்தவன், நீங்கள் உங்கள் கம்பெனியை தரமான பொருட்கள்லாம் தயாரிச்சிருந்தா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் சொல்கிறேன் ஆரம், நீ நம்ம கம்பெனியை டேக் ஓவர் பண்ண, அப்போவும் அதை தானே விரும்புகிறாரு அப்படின்னா அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் என்னால் நடந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்ல, சரி யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லி, எனக்கு எந்த அவசரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் அங்கேருந்து கிளம்பி விட, தன் சீட்டில் உட்காந்த ஆரம் தன் நெத்தியை நீவிடபடியே உட்காந்துட்ருக்கா. அங்கேருந்து லேப்டாப்பில் நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் ஏதோ போஸ்ட் போட்டிருக்கிறதா நோட்டிஃபிகேஷன் வர, அது அக்கௌண்ட்டில் ஏதாவது நடந்தால் மட்டுமே அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி அவன் செட் பண்ணி வச்சுருப்பான். அதனால் அவன் கொஞ்சம் குழப்பத்தோடு ஓப்பன் பண்ணி பார்க்க, காலேஜில் அந்த மரத்தடி பெஞ்சில் உட்காந்துட்ருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கா. அதை பார்த்தவன் முகத்தில் லைட்டாக ஸ்மைல் வர, அவன்கிட்ட இருக்கிற வேற ஒரு அக்கௌண்ட் மூலமாக அதுக்கு லைக் போட்டு, அந்த மரம் என்ன தவம் செய்ததோ அதன் மரத்தடி நிழலில் நீ இளைப்பாரு அப்படின்னு கமெண்ட்டை போட்டு விட, தன் அக்கா போனதுக்கப்புறம் பால்கனியில் உட்காந்து நீங்கள் பேசி போனதை யோசிச்சுட்டு இருந்த உங்களோட ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் சத்தங்களாக வர்றதை பார்த்து ஓப்பன் பண்ணி பார்க்க, அதில் உங்கள் ஃபோட்டோக்கு நிறையா லைக் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. கன்னத்தில் கை வச்சுக்கிட்டே அந்த கமெண்டெல்லாம் பார்த்துட்டு இருந்த உங்களோட கவனம் ஒரு கமெண்ட் மேலே போய் விழுது. உன் முதல் ரசிகன் என்ற ஒரு ஐடியில் இருந்து அந்த மெசேஜ் இருக்குது. நமக்கெல்லாம் கூடவா இப்படிப்பட்ட ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்கன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க, ஆரம்பம் சிறிது நேரம் உங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டு இருந்தவன் பிறகு அதை அப்படியே ஸ்க்ரோல் செய்ய,
உங்களை டேக் பண்ணி இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் நீங்கள் வேற ஒரு ஆளோட நின்றுட்டுருக்கிறத பார்த்தவன் பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் ஒரு நடிகர், தினமும் 1000 பேரோட ஃபோட்டோ எடுக்க நேரிடும். அதையெல்லாம் அவன் கேஷுவலாக கடந்து செல்ல வேண்டும். அதுக்கெல்லாம் அவன் தயாராக தான் இருந்தான். அவன் பொதுவாக அந்த ஃபோட்டோவை லைக் செய்துவிட்டு வெளியில் வர நினச்சவன் கண்கள் ஒரு முறை அந்த ஃபோட்டோவில் நின்றுட்டு இருந்தவன் முகத்தை பார்க்க இதுக்கு முன்பு எங்கோ பார்த்தது மாதிரி இருக்கு. அவன் முகத்தை ஜூம் பண்ணி பார்க்க அவனுக்கு பழக்கப்பட்ட முகம் மாதிரி தெரிய, ஆனால் சடனாக அவனுக்கு அது யாருன்னு ஞாபகம் வரலை. ஒருவித குழப்பத்துடன் அந்த பெயரை பார்க்க சிவா ராக்ஸ் அப்படின்ற அந்த ஐடியா பார்த்தவன், சிவா இந்த பேர் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேன்ற மாதிரி அந்த புகைப்படத்தை உத்து பார்த்துட்ருக்க. அது உங்கள் காலேஜில் எடுத்தப்பட்ட பிக் தான். ஒரு நொடி கண்கள் மூடி யோசிச்சவனுக்கு அவன் யாருன்றது தெள்ள தெளிவாக ஞாபகம் வர, ஆரமோட முகம் இருக, கண்கள்லாம் செவக்குது. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.